பாகம் 7. குழப்பம் செய்பவர்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்சிதீன். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். எல்லாவிதமான தீமைகளையும் இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. அவற்றில் வீழ்ந்து விடாமல் இருக்குமாறு அறிவுரை வழங்குகிறது. அந்த வரிசையில் குழப்பம் செய்யும் பண்பு கொலையை விடவும் கொடிய குற்றம் என அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். கொலையை விட குழப்பம் கொடியது என்று சொல்வதிலிருந்து அப்பாவத்தின் கொடூரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மார்க்க விஷயங்களில் ஏற்படும் குழப்பமாக இருந்தாலும் சரி, உலக விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் ஏற்படும் குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அவை மேலும் மேலும் பெரிதாவதை நாம் ஊக்குவிக்கக்கூடாது. குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். குழப்பம் செய்வது கொலை செய்வதைப் போன்று கொடியது. அதேபோல் குழப்பத்தினால் ஏற்படும் பின் விளைவும் கொடியதாகவே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேற்கூறப்பட்ட இவை அனைத்தும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள். அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தும் இந்த செயல்களை நாம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமேன்.